தாயி, அப்ப நான் கிளம்புறேன். போதுமா? போதும் தாயி, வயிறார சாப்பிட்டுட்டேன். காசு காசப்பட்டு உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி சொல்லிட்டு போலாம் தான் வாசலுக்கு வந்தேன். ஆனா அந்த ஆத்தா என்ன கீழே தள்ளி விட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லிடாத, இது என் பக்த வீடுன்னு எனக்கு நல்லா உணர வச்சிருச்சு தாயி. என்னம்மா சொல்றீங்க? ஆமா தாயி, இந்த வீட்டு வாசல்ல ஒரு பொம்பளை நின்னுகிட்டு இந்த வீட்டுல குழந்தை பிறந்ததும் இந்த வீடு நாசமா போயிடும்னு சொல்லு, அப்படி சொன்னா உனக்கு 500 ரூபாய் தரேன்னு சொல்லுச்சு. காசு காசப்பட்டுதான் வரும்போதே ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு வந்தேன். யாரு உங்களை அப்படி சொல்ல சொன்னது? தெரியல, வெளியில தான் நிக்கிறா. வாங்க, நானே காட்டுறேன். வாங்க. அப்ப யாருன்னு காட்டு அவள. யாருன்னு காட்டுமா, அவளை உண்டு இல்லன்னு ஆக்கிடுறேன். யாரு நின்னுட்டு இருந்துச்சு? என்னமா யாரையும் காணோம்? எங்க போறாங்க? இங்கதான் தாய் இருந்துச்சு. எங்கம்மா? அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னம்மா? யாரையுமே காணுமே. என்னமோ தாயி, நடந்தது உண்மையா பொய்யான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெளிவா தெரியுது. உனக்கு குழந்தை பிறந்ததும் இந்த குடும்பமே ஓஹோன்னு செழிப்பா வரப்போகுது தாயி. நல்ல சீரோடையும் சிறப்போடையும் வாழ போறீங்க. கடல் கடந்து போயெல்லாம் வியாபாரம் பண்ணுவீங்க. இந்த வீட்டுல தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்க போகுது. வரப்போற வாரிசால வம்சமே தலைக்க போகுது தாயி. ஏம்மா, அப்ப என் மருமகளுக்கு குழந்தை பிறந்ததும் இந்த குடும்பத்தோட செல்வாக்கு நல்லா உயரும்னு சொல்ற? ஆமா தாயி, இந்த புண்ணியவதிய அம்மன் சொல்றதுக்கு ஒரு ஜீவன் வந்ததும் எல்லாமே இன்பமயமா ஆக போகுது. அத்தை, சரி. தாமரை, இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. என்ன தாய் இது, வயிறார சாப்பாடு போட்டு மனசார 500 ரூபாயும் குடுக்கறீங்க. எங்க மனசு குளிர்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியை நீ சொன்னல, அதுக்குதான் இந்த 500 ரூபாய். சந்தோஷமா இருப்போம். ரொம்ப சந்தோஷம் தாயி. நீ மகராசியா இருப்பம்மா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, போயிட்டு வா. ஏம்மா, இந்த காவாலித்தனமான வேலையை யாருமா செஞ்சிருப்பாங்க? அதான் தெரியல அத்தை, நமக்கு எதுக்கு அது? அதானே, என்னமோ அவங்க கெட்ட எண்ணத்தோட இந்த பொம்பளை அனுப்பியிருந்தாலும், ஆனா இந்த பொம்பளை நல்ல மனசோட நல்ல வாக்கு சொல்லிட்டு போச்சுல்ல, அது போதுமா எனக்கு. எப்படியோ என் பேர குழந்தை பிறக்கிற நேரம் நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லிருச்சு. அது போதும் எனக்கு. அம்மா தாயே, உன்னோட கருணையே கருணம்மா. குடிசையில இருந்த என்ன ஒசரத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டமா. என் நாத்தனார்கிட்ட ஏஜென்சியை தாங்கடின்னு கேட்டா தரமாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமான்னு உன்கிட்ட வேணேன். அன்னைக்கே ஏடிஆர் மசாலா கம்பெனில மார்க்கெட்டிங் சூப்பர்வைசர் போஸ்ட் கொடுத்து மாசம் 25,000 ரூபாய் சம்பளத்துல என்ன நீ உட்கார வச்சுட்ட. அம்மா தாயே, போறதுக்கு வரதுக்கு காரு, செல்போனு, திடீர்னு எனக்கு பணக்காரி ஐட்டம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் உன்கிட்ட இன்னொன்னு வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த ஏடிஆர் கம்பெனில என்ன வேலைக்கு சேர்த்து விட்ட மாதிரி எப்படியாவது என்ன அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆக்கிடுமா. உனக்கு கோயில் கட்டித்தரமா. எப்படியாவது என் வேண்டுதலை நிறைவேற்றிருத்தாயே. அந்த தாமரையும் மல்லிகாவும் என் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படணும். என்னை விட வயசுல சின்னவளுங்க இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆகுறது உனக்கே நியாயமாப்படுதா? அம்மா, நான் பெருசா ஒண்ணு கேக்கல. என்ன உடனே ஏடிஆர் கம்பெனிக்கு முதலாளி ஆக்கிடு. அம்மா தாயே, ஒரு பொம்பளைக்கு இப்படி ஒரு ஆசை இருக்க கூடாதுமா. தான் உழைப்புல முன்னேறதை விட்டுட்டு அடுத்தவங்க உழைப்புல முன்னேறி வாழணும்னு நினைக்கிறவங்கள நீதாம்மா தண்டிக்கணும் தாயே. அப்பதான் அதுங்களுக்கு புத்தி வரும். இல்லனா திருட்டு புத்தியும் கிரிமினல் புத்தியும் வச்சுக்கிட்டு அதத்தான் திறமை நம்பிக்கிட்டு திரிவாளுங்க. இது பாருங்க, யார பார்த்து ஜாட கட்டி பேசுறீங்க?
அநியாயம் பண்றவங்கள பத்தி பேசுன உனக்கு என்னமா வந்துச்சு? அதையே ஏன் எதிர்க்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? யார் அநியாயம் பண்றாங்களோ அவங்கள பார்த்து பேச வேண்டியதானே? அதத்தான் சொன்னேன். அப்புறம் என்ன? இப்ப நீங்க கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா இல்ல என்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தீங்களா? நீ ஒழுங்கா சாமி கும்பிட்டா நான் ஏமா இப்படி எல்லாம் பேச போறேன்? நான் ஒழுங்கா கும்பிடுவேன் இல்ல கும்பிடாம கூட போவேன். அது ஏன் இஷ்டம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என் மருமக குடும்பம் கெட்டு போகணும்னு நினைச்சு நீ வயிறஞ்சு சாமி கும்பிட்டா நான் கேட்காம இருக்கணுமா? ஏங்க எனக்கும் அவங்களுக்கும் 1008 இருக்குங்க. நீங்க ஏன் இதுல மூக்க நுழைக்கிறீங்க? அது சரி, என் மருமக குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு நீ சாமி கும்பிட்டு இருப்ப. அதை கேட்டு நான் சும்மா போயிடுமாக்கோ? அவளுங்க மட்டும் என்ன, நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறாளுங்க. கெட்டு போகணும்னு தானே நினைக்கிறாளுங்க. பின்ன அவளுங்களுக்காக நான் நல்லபடியா வேண்டிக்கணுமா? ஏய், இப்படி எல்லாம் பேசினா உன் நாக்கு தாண்டி அழுகி போகும். ஏன் மருமகளா கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா? நீ தாண்டி அவ குடும்பத்தையே கெடுக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருக்க. அன்னி கூட நான் அரைச்சிட்டு வந்த மிளகாத்தூளை எடுத்துட்டு செங்கத்தூளை கலந்த மிளகாத்தூளை வச்சது நீ தான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது பாருங்க, தேவையில்லாத படியெல்லாம் என் மேல சுமத்தாதீங்க. உங்களுக்கு எனக்கு ஆகலன்னு தானே ஒதுக்கி ஒதுக்கி போயிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்காக பின்னாலேயே வந்து துரத்தி துரத்தி தொலை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போனாலும் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு வந்தா இங்கேயே நிம்மதியை கெடுக்க வந்துட்டீங்க. உங்க மனசுல நீங்க என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு நல்ல வேலையில சேர்ந்த உடனே எங்க நம்ம மருமக மாதிரி முன்னேறிடுவாளோன்னு பொறாம. அவளுங்க தான் உங்களை தூண்டி விட்டுருப்பாளுங்க, வைத்தறிச்சல் குடிச்சவளுங்க. அடியே, ஏண்டி இப்படி பொய் மேல போய் பேசிட்டே போற? நீ பண்ற அநியாயத்தை எல்லாம் இந்த அம்மன் பாத்துட்டு தானே இருக்கா. நிச்சயமா ஒரு நாள் கூலி தரத்தான் போறா பாரு. இத பாருங்க, வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம அவளுங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஓசி சோறு தின்னுட்டு கூலிக்கு மாறி அடிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க அந்த வீட்டை விட்டு போங்க, இல்ல நான் உங்களை போக வைப்பேன். ஏய், கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலான்னா இவளால மனசுக்கு நிம்மதி இல்லாம போச்சு. அம்மா தாயே, என் மருமகளுக்கு இவளால எந்த பிரச்சனையும் இல்லாம நீதாமா காப்பாத்தணும். ஹலோ சார். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். கரெக்ட் டைம்க்கு நாங்க கொண்டு வந்து சேர்த்துருவோம். சரி, ஓகே. விமல், விமல். வரேன். சொல்லுங்க. மசாலா தூள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டீங்களா? அதெல்லாம் நீட்டா டின்ல பேக் பண்ணி மாடியில் அடுக்கி வச்சிருக்கேன். 10 நாள் கோயில்ல அன்னதானம் நடக்கும். அதுக்கு வேண்டியதை தனியாவும், குஷ்பு மேடம் வீட்டு கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கு தனியாவும் பேக் பண்ணி வச்சிட்டீங்கல்ல? அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க, தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். வண்டி வந்தா லோட் ஏத்திடலாம். சரி. எங்க நீங்க பொருள்ல வந்ததுக்கு பேலன்ஸ் செட்டில் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டேன். சரி. சரி, அப்புறம் இந்த அனுப்ப வேண்டிய மசாலாக்கெல்லாம் வண்டி சொல்லிட்டியா? இதோ அண்ணனுக்கு அதுக்கு தான் ஃபோன் பண்றேன். சீக்கிரம் சொல்லு. சொல்லுப்பா தாமரை. அண்ணே, இன்னைக்கு குஷ்பு மேடம் வீட்டுக்கு மசாலா தூள் அனுப்பி வைக்கணும். ஒரு நல்ல வண்டியை பார்த்து அனுப்பி வைக்கிறியா? குஷ்பு மேடம் ஆர்டர் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சுண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அவங்க உங்களுக்கு கொடுத்த நேரத்தை விட முன்னாடியே முடிச்சிட்டீங்க போல் இருக்கு. என் தங்கச்சியே பயங்கரமான திறமைசாலி தான். சரிப்பா, இப்ப நான் வண்டி அனுப்பிச்சு வச்சுறேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. வேற என்னப்பா தாமரை? வேற ஒண்ணும் இல்லைண்ணே, வச்சிட்டுமா? சரிப்பா, இப்ப உடனே வண்டி அனுப்பிச்சு விடுறேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை நாம தவற விட்டுறக்கூடாது. எப்படியாவது அந்த சரக்கு திசை திருப்பி நம்ம எடுத்துட்டு போயிடணும். அப்பதான் குஷ்பு மேடத்தோட ஆர்டரை இவங்களால செஞ்சு கொடுக்க முடியாது. இதை முடிச்சே ஆகணும். அண்ணே, என்னப்பா? தங்கச்சி தாமரை போன் பண்ணிச்சுனே, இந்த குஷ்பு மேடம் கொடுத்த ஆர்டர் கொண்டு போய் டெலிவரி பண்ணணுமா? வண்டி அடிச்சு வாங்க, நம்மளே போலாம். சரி பாப்பா.
பரவாயில்லையே, சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நேரா தாமரை வீட்டுக்கு போறீங்க. அங்க பூவரசு குஷ்பு மேடம் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய சரக்கை ஏத்திட்டு வர சொன்னாருன்னு சொல்லி மொத்த சரக்கையும் ஏத்திட்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. சரியா? ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். யோ, டோர தர. யோ, நான் தாயா. இது பாரியா, நான் இந்த வேஷத்துல உன் கூடவே வருவேன். சொன்ன மாதிரி கரெக்டா சரக்கெல்லாம் ஏத்திரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மேடம். சரி, வண்டி எடு. தாமரை வீடு வந்துருச்சு. நான் இங்க கீழே ஒழிஞ்சுக்கிறேன். நீ வண்டியில இருந்து இறங்கி போய் சரக்கு ஏத்துறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு எல்லா சரக்கையும் மொத்தமா ஏத்திரு. எதுவும் சொதப்பிராத. நான் இங்கே இருந்துக்கிறேன். சரிங்க. வீட்டுல யாருங்க? யாருங்க? பூவரசன் லோடத்தை வண்டி அனுப்புனாரு. வண்டி வந்துச்சுங்க. சரி சரி, இருங்க, வந்துடுறேன். யாரையா வண்டி குறுக்கணும் படிக்கிட்டு என்ன என்னன்னு பாருங்க போனேன். சரி என்ன சீக்கிரம் வண்டி எடுக்க சொல்லப்பா. சீக்கிரம் கொஞ்சம் வண்டி எடுக்கப்பா. சொன்ன டைம்க்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. நம்ம பாசமலர் மசாலா ஊர் முழுக்க பேர் எடுத்து நம்ம பெரிய ஆளா போறோம். நீங்க வேணா பாருங்க, இப்ப நம்ம குடிசத்தோட செஞ்சிட்டு இருக்க இந்த பாசமலர் மசாலா கம்பெனி கூடி சீக்கிரம் பெரிய கம்பெனி ஆகி 10-50 பேருக்கு வேலை கொடுக்க போறோம். அப்படி சொல்லுப்பா. பாரி, நீ மண்டபத்துக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம அனுப்புன சரக்குலாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. சரிமா, போய் கேளு. சரி, கிளம்பு. தாமரை லோடெல்லாம் ஏத்திடலாம்ப்பா. என்ன சொல்ற? இப்பதானே ஒரு வண்டியில லோடெல்லாம் அனுப்பி விட்டோம். என்னப்பா சொல்றேன்? நான் வண்டி அனுப்பவே இல்லப்பா, இப்பதான் வர்றேன். ஐயோ, என்னம்மா இது? ஏய்யா, எல்லா சரக்கு ஏத்திட்டியா? ஏத்திட்டேன் மேடம். சூப்பர்யா. தாமரை
ஏதோ தப்பு நடக்குது போலப்பா. சரி முதல்ல கிளம்புங்க, என்னன்னு போய் பாருங்க. போங்க சீக்கிரம் வாங்க. பாருங்க. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வாங்க சார். ஏதோ தப்பு நடக்குதுப்பா. பொறுப்பா வர்றேன். இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா திடீர்னு இந்த மாதிரி நடந்துச்சு. விமல் வாங்க போலாம். கிளம்பு கிளம்பு. என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாள் இதுதான். ஏண்டி தாமரை, குஷ்பு மேடம்க்கு சப்ளை பண்றீங்களா மசாலாவை? கெடுத்துட்டால இந்த கோகிலா. சகல நம்ம 2 பேரும் சேர்ந்து தேட வேணாம். நீங்க ரைட்ல போங்க, நான் லெஃப்ட்ல போறேன். சரி நீங்க பாருங்க. ம். புவனேஸ்வரி மேடம் இத பார்த்து எனக்கு எப்படி எல்லாம் பாராட்ட போறாங்களோ தெரியல. தாமரை, நான் வண்டியை எப்படியோ தேடி புடிச்சிட்டேப்பா. இல்லப்பா, துரத்தி போயிட்டே இருந்தேன். எப்படியோ ஒரு டேனிங்ல அப்படியே மிஸ் ஆகி போயிட்டாங்கப்பா. என்னால அவங்க எந்த பக்கம் போனாயின்னு பார்க்கவே முடியாம போச்சுப்பா. முட்டாள்தனமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். இதை எப்படி சரி கட்ட போறேன்னு எனக்கு தெரியல. என்னால தானே எல்லாரோட உழைப்பும் வீணா போச்சு. குஷ்பு மேடம் மசாலா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலன்னு. ஏப்பா, இதுக்கப்புறமும் நம்மளால இவ்வளவு பெரிய ஆர்டரை செஞ்சு கொடுக்க முடியுமாப்பா? எல்லாரும் பல நாள் பாடுபட்டு இவ்வளவு பெரிய ஆர்டரை செஞ்சு முடிச்சீங்க. இனிமேல் செய்யறதுக்கு நேரம் இல்லையப்பா. தாமரை, வேற ஏதாவது என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசிச்சுப்பா. சரிண்ணே. ஐயோ, யாரோ துரத்திட்டு வர மாதிரி தெரியுது. ஐயோ, அந்த பக்கம் யாராவது வராங்களா? ஆமா மேடம். ஐயோ, சரக்கோட போட்டுக்கு போறோம்யா. வண்டி நிறுத்துறா. டேய், டேய், இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் சோதனைகள் அதிகமா இருக்கும். மண்ணோட முட்டி